என்னை சேர்த்துக் கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பர் இயேசு என்னை சேர்த்துக் கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். தலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். தலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் உடனே அழிந்தார்கள். தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் உடனே அழிந்தார்கள். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவன் என் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஆவியானவர் எங்களோடு பேசுங்க. அடியனை முற்றிலுமாக மறைத்து கொள்ளுங்க. நீங்கள் வெளிப்படுங்க. உன்னை நாம் மாத்திரம் மைமைப்பட்டு நீங்கள் பேசுங்க. நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் செய்திக்கு நேராக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, நீர் என்னை காண்கிற தேவன். நீர் என்னை காண்கிற தேவன். யூ see me God. யூ see me God. ஆதியாகமம் அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது ஆகார், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னுடைய பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆம் பிரியமானவர்களே, ஆகார் கர்த்தருக்கே பெயரிடுகிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி பெயரிடுகிறார்? நீர் என்னை காண்கிற தேவன். பொதுவாக பெற்றோர் பிள்ளைகளுக்கு பெயரிடுவார்கள். உதாரத்துவமாய் கொடுக்கிறவர்களுக்கு கொடைவள்ளல் என்று பெயரிடுவார்கள். பிரியமானவர்களே, ஆனால் ஆகார் வனாந்தரத்திலே அவளை கண்ட தேவனுக்கு அங்கே அவள் பெயரிடுகிறார், நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் எதை காண்கிறார்? நம்முடைய இருதயத்தை காண்கிறார். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த இருதயத்தை அங்கே சொல்கிறார், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார். இதான் டிஃபரன்ஸ். மனுஷனுக்கும் கடவுளுக்கும் உள்ள டிஃபரன்ஸை பார்த்தீங்களா? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் கர்த்தர் அவன் முகம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அலங்குலமாக இருந்தாலும் பரவாயில்ல,
இருதயத்தை பார்க்கிறார். இருதயம் எப்படி இருக்குது? இருதயம் பிரியமானவர்களே, God see our heart. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இருதயத்திலிருந்து தான் பொல்லாத சிந்தனைகள், அசுத்தம், காம விகாரம், புறங்குறுதல், இச்சை எல்லாம் இருதயத்திலிருந்து வருகிறது. இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. இருதயத்திலிருந்து தான் பொல்லாத சிந்தனைகள், அசுத்தங்கள் எல்லாம் இருதயத்திலிருந்து தான் வருது. இருதயம் சுத்தமாக இருந்தால் எல்லாம் சுத்தமாக இருக்கும். அநேகருக்கு இருதயம் சுத்தமாக இருப்பது கிடையாது. உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் யாரை வச்சிருக்கீங்க? ஏசப்பாவை வச்சிருக்கீங்களா? இல்லை உன்னுடைய நண்பரை வச்சிருக்கியா? இல்லை நீ உன்னுடைய லவ்வரை வச்சிருக்கியா? யாரை வச்சிருக்க? உன்னுடைய இருதயத்தில் இயேசு இருக்கணும். நம்முடைய இருதயத்தில் இயேசுக்கு இடம் கொடுக்கணும். இருதயத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். சரீரம் என்கிற ஆலயம், நீங்களே அந்த ஆலயம் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த சரீரத்திலே வாசம் பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றார், நீங்கள் எங்களோடு இருந்தால் நான் உன்னோடு இருப்பேன். நாம் ஆண்டவரோடு கூட இருக்கிறோமா? பிரியமானவர்களே, இரண்டாவதாக நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் காண்கிறார். மார்க் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை பார்க்கின்ற பொழுது, சில நாட்களுக்கு பின்பு இயேசு மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் கூட போகாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜனக்கூட்டத்து நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அவர்கள் விசுவாசத்தை கண்டு, நம் விசுவாசத்தை காண்கிற தேவன். நம்முடைய விசுவாசம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? இந்த மலையை பார்த்து போன்னு சொன்னா போயிடணும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் வேண்டும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசம் உள்ளவரால் ஜபத்தில் எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஆம் பிரியமானவர்களே, இயேசுவை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், அவரை விசுவாசிக்கிறவன் உயிர் என்றென்றைக்கு மறியாமலும் இருப்பான் என்று வேதத்திலே நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஜார்ஜ் முல்லர் பிரியமானவர்களே என்ற ஒரு தேவ பக்தன் இருந்தார். அவர் விசுவாசத்தினாலே ஊழியம் செய்தார். விசுவாசத்தினாலே அனாதை இல்லம் ஒன்றை நடத்தி வந்தார். ஒரு நாள் அவர் நடத்தி வந்த அனாதை இல்லத்திலே பிள்ளைகளுக்கு உணவு தட்டுப்பாடு, மதிய உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டு விட்டது. உடனே தன்னுடைய அறைக்கு சென்றார். முழங்கால் படியிட்டார், ஜபித்தார். ஜபித்து விட்டு வெளியே வரும்போது என்ன ஆச்சரியம், அவர் அனாதை இல்லத்துக்கு முன் ஒரு வேன் வந்து நின்றது. அதிலிருந்து ஏராளமான உணவுப் பொருட்கள் வந்து அவருடைய இல்லத்துக்கு வந்து இறங்கின. பிரியமானவர்கள், எவ்வளவு ஆச்சரியம்! பிரியமானவர்களை, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். மூன்றாவதாக நம்முடைய தாழ்மையை காண்கிற தேவன். நம்முடைய தாழ்மையை காண்கிற தேவன். லூக்கா 18ஆம் அதிகாரம் 10 முதல் 16 வசனங்களை பார்க்கின்ற பொழுது, அங்கே 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு வருகிறார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதபடி நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், சம்பாத்தியத்திலெல்லாம் தசம பாகம் கொடுக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன். ஆயக்காரன் தூரத்தில் என்று கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியம் தன் மார்பிலை அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, அவனல்ல, இவனே நீதிமானப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி பார்க்கிறோம். நம் தாழ்மையை காண்கிற தேவன்.
ஆம் பிரியமானவர்களை, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபையில் இருக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தாழ்மையோடு காணப்பட வேண்டும். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அடுத்தபடியாக நம்முடைய துக்கத்தை காண்கிற தேவன். லூக்கா 7ஆம் அதிகாரம் 12 முதல் 15 வசனங்களை பார்க்கின்ற பொழுது, இயேசு ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான், அவளோ கைமண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயின் இடத்திலே ஒப்புவித்தார். நம்முடைய துக்கத்தை காண்கிற தேவன் இங்கே பார்க்கிறோம். அவன் தாய்க்கு ஒரே மகன், அவ்வளோ கைமன், தாய்க்கு ஒரே பையன் மரித்து போனான். அங்க பாடையை கொண்டு வராங்க. கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறான், நீ ஏதோ ஒரு காரியத்தை குறித்து அழுது கொண்டு இருக்கிறாய், கண்ணீர் விடுத்து கலங்கி கொண்டு இருக்கிறாய், கலங்காதே, திகையாதே. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், அழாதே மகளே, அழாதே மகனே, நீ ஏன் அழுது கொண்டு இருக்க வேண்டும்? நீ ஏன் துக்கத்தோடு இருக்க வேண்டும்? நான் உனக்காக மரித்தேனே, உனக்காக அடிக்கப்பட்டனே, உனக்காக நொறுக்கப்பட்டனே, உனக்காக நான் சிலுவையிலே மரித்து உயிர்த்தேனே, நீ ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக அழாதே என்று சொன்னார். பிரியமானவர்களே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எதையும் குறித்து கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே நீ எதை குறித்தும் கலங்க வேண்டாம். அவர் கிட்ட வந்து பாடையை தொட்டார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். ஆம் பிரியமானவர்களே, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலக்கம், ஏதோ ஒரு காரியத்தை குறித்து உங்களுக்கு கண்ணீர், கவலை, அந்த காரியத்தை நீங்க ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. அந்த காரியத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். நம்முடைய ஆண்டவர் நமக்கு இருக்கும் பொழுது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? பிரியமானவர்களே, தேவையில்லாத காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கவலை இருதயத்தை ஒடுக்கும். பிரியமானவர்களே, ஐந்தாவதாக நாம் கண்ணீரை காண்கிற தேவன். நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே நம்முடைய கண்ணீரை காண்கிறார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களிலே, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகி தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களுடைய 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல் என்றார். ஆம் பிரியமானவர்களே, எசேக்கியா ராஜா கண்ணீர் விட்டு கதறினார். ஆண்டவரே, எனக்கு இவ்வளவுதான ஆயுசு? 15 வருடம் கூட்டி கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, 15 வருடம் கூட்டி கொடுத்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த போன மார்ச் மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை 12:30 மணிக்கு சென்னையிலிருந்து என் தங்கையிடம் ஃபோன் வந்தது. அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து விட்டது என்று சொல்லி உடனே அதிர்ந்து போனேன். பிரியமானவர்களே, உடனே என்னுடைய தங்கை சென்னையில் உள்ள விஜயா என்கிற ஒரு ஆஸ்பத்திரியில் என்னுடைய தாயாரை சேர்த்திருந்தாள். எல்லாரும் ஜெபித்தோம், எங்களுக்காக அநேகர் ஜெபித்தார்கள். பிரியமானவர்களே, ஆஸ்பத்திரியிலே அந்த ஒரு ஊசி மட்டும் 50,000 ரூபாய். பிரியமானவர்களே, அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. நாங்கள் எல்லாரும் ஜெபித்தோம். ஆண்டவர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு நல்ல அம்மாவுக்கு சுகத்தை கொடுத்தார். அதே நேரத்தில் என் தங்கையுடைய மகனும் அதே ஆஸ்பத்திரியிலே டைஃபாய்டு காய்ச்சலை அட்மிட் பண்ணியிருந்தோம். எப்படி இருக்கும் பாருங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் கண்ணீர் விட்டு ஜெபித்தோம், கதறினோம், ஆண்டவருடைய சமூகத்திலே விழுந்து கிடந்தோம். ஆண்டவரே, அம்மாவுக்கு தீர்க்காயுசை கொடுக்கணும்,
பிரியமானவர்களே, ஆண்டவர் எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு, எல்லாரையும் கண்ணீரின் ஜெபத்தை கேட்டு, எங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அம்மாவுக்கு ஆன்ஜியோ பண்ணி கர்த்தருடைய பரிதான கிருபையினாலே ஆஸ்பத்திரியிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீடு வந்து சுகமாக இருக்கிறார்கள். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டேன், ஆண்டவரே ஏன் இந்த சோதனை எனக்கு என்று சொல்லி கேட்ட பொழுது ஆண்டவர் சங்கீதம் 34:19 காட்டினார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்தும் அவனை விடுவிப்பார் என்று சொல்லி. என் தங்கையுடைய மகன் அவனும் டிஸ்சார்ஜ் ஆனான், அம்மாவும் ஆஸ்பத்திரி டிஸ்சார்ஜ் ஆனாங்க. 2 பேருக்கு ஆண்டவர் பரிபூர்ண விடுதலை கொடுத்தார். ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன், நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன், நம்மை கைவிடாத தேவன். அது மாத்திரமல்ல, நம்முடைய பாடுகளை காண்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களின் பாடுகளை கண்டார். யாத்திராகமம் 3:9 முதல் 11 வசனங்களை பார்க்கின்ற பொழுது, இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரலின் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நம்முடைய பாடுகளை காண்கிற தேவன். பிரியமானவர்களே, ஐயோ எனக்கு ஏன் இந்த பாடு, ஐயோ எனக்கு ஏன் இந்த பாடு, எனக்கு மட்டும்தான் அந்த பாடு வரணுமா, கலங்கி கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களின் ஒடுக்குற அந்த ஒடுக்குதலை ஆண்டவர் கண்ட தேவன். உங்களுடைய பாடுகளை பார்க்க மாட்டாரா? என்னுடைய பாடுகளை பார்க்க மாட்டாரா? நிச்சயமாக பார்ப்பார். பிரியமானவர்களே, அவர் அங்கே வசனம் சொல்லுகிற, எகிப்தியர் அவர்களை ஒடுக்கிற ஒடுக்குதலை கண்டேன், இஸ்ரவேல் புத்திரா என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வர முடியும், உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வர நான் எம்மாத்திரம் என்றார். பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க அவரால் கூடுமானால், உங்களுடைய பாடுகளிலிருந்து கஷ்டங்களிலிருந்து விடுவிக்க அவரால் கூடும். ஏனென்றால் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. நம்முடைய தாயின் கருவை காண்கிற தேவன். சங்கீதம் 139:16, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. எத்தனை குழந்தைகள் கரு சிசவு நடக்கிறது, எத்தனை குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள். தகாத உறவில் நாம் நிமித்தம் பெற்ற பிள்ளையை, எத்தனை பிள்ளைகளை அங்கே குப்பை தொட்டியிலே வீசிவிட்டு செல்கிறார்கள், புதர்களிலே வீசிவிட்டு செல்கிறார்கள், தெருக்களிலே வீசிவிட்டு செல்கிறார்கள். எத்தனை குழந்தைகள் அனாதைகள் ஆக்கப்படுகிறார்கள். கரு சிசுவை கருவிலை கொள்றது எத்தனை சம்பவம் நம்முடைய தேசத்தில் நடக்கிறது. உலகத்தில் எத்தனை கோடி சிசுக்கள் அழிக்கப்படுகிறது, கரு சிசுக்கள் அழிக்கப்படுகிறது. இன்று வரை நாம் உயிரோடு இருப்போமானால் அது ஆண்டவருடைய சித்தம். அதான் தாவீது சொல்கிறார், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. ஆண்டவர் நம்மை காண்கிற தேவன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை காண்கிற தேவன். இன்றைக்கும் நம்மை ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறாரே, ஜீவனை கொடுத்து உயிரோடு வைத்திருக்கிறாரே, சுத்த கிருபை. தாவீது சொல்கிறான், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாக இல்லாத போதே அவைகள் அனைத்து அவைகள் உருவேற்படும் நாட்களும் புஸ்தகத்தில் எழுந்தது. சங்கீதம் 139 1 முதல் 10 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே நாம் தெரியும், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலை என் எழுந்திருக்கிறது நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொல் பிரவாதற்கு முன்னே ஏதோ கர்த்தாவே அதையெல்லாம் அறிந்திருக்கிறீர், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கும்போது கருத்தை என் மேல் வைக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தாவீதினுடைய வாழ்க்கையில கரவலாடுகளுக்கு பின்னாக பிரிந்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் ராஜாவாக உயர்த்தி அழகு பார்த்த தேவன். அப்படி அழகு பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன். உங்களையும் என்னையும் அப்படியே அழகு பார்க்கிறவர். யோவான் 1:48 சொல்கிறது, அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழே இருக்கும் போதே உன்னை கண்டேன்.
உன்னை கண்டேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை காண்கிற தேவன், நம்முடைய விசுவாசத்தை காண்கிற தேவன், நம்முடைய தாழ்மையை காண்கிற தேவன், நம்முடைய துக்கத்தை காண்கிற தேவன், நம்முடைய கண்ணீரை காண்கிற தேவன், நம்முடைய பாடுகளை காண்கிற தேவன், தாயின் கருவிலே நம்மை கண்ட தேவன். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார், இன்றைக்கும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நல்லோரையும் தீயோரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். சத்தியத்தை கேட்ட ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் விடுதலை கூடும். ஏதோ ஒரு காரியத்தில் அவர்களுக்கு அற்புதம் தேவைப்படுகிறது. ஆண்டவரே, நீர் அப்படிப்பட்ட காரியங்களில் அற்புதத்தை செய்யுங்கப்பா. அதிசயங்களை செய்யுங்க, மகிமையான காரியங்களை செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபியுங்கள். நீங்கள் முடிந்தால் உங்களுடைய காணிக்கையினால் தாங்கலாம், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீர்கள். யூடியூப்பில் காட் ஸ்கேன் மினிஸ்ட்ரி போட்டிங்கன்னா என்னுடைய பாடல்கள், செய்திகள் நீங்கள் பார்க்கலாம். மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. Great is the Lord, He is holy and just, by His power we trust in His love. Great is the Lord, He is faithful and true, by His mercy He proves His love. Great is the Lord and worthy of glory, great is the Lord and worthy of praise. Great is the Lord, now lift up your voice, now lift up your voice. Great is the Lord, great is the Lord. Great is the Lord, He is holy and just, by His power we trust in His love. Great is the Lord, He is faithful and true, by His mercy He proves His love. Great are you, Lord, and worthy of glory. Great are you, Lord, and worthy of praise. Great are you, Lord, now lift up your voice, now lift up your voice. Great are you, Lord, great are you, Lord. Great is the Lord, He is holy and just, by His power we trust in His love. Great is the Lord, He is faithful and true, by His mercy He proves His love. Great is the Lord and worthy of glory, great is the Lord and worthy of praise.